இவ்வளோ பெரிய ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்ல ஒருத்தர் மட்டும் எப்படி உயிர் தப்பிச்சாரு? இதுக்கு பின்னாடி என்ன மாதிரியான சூட்சுமங்கள் இருக்கு? கரெக்டாக ஆக்சிடெண்ட் ஆனதை எப்படி வீடியோவை கேப்சர் பண்ண முடிஞ்சது? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தகவல்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து வந்தது இப்போ ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தகவலாக அமைஞ்சிருக்கு. ஸோ இதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். இவ்வளோ பெரிய ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்ல அவர் உயிர் பிழைச்சி வந்ததை தாண்டி அவரை பற்றின விஷயங்கள் நிறைய பேருக்கு நிறையவே டவுட்டான விஷயங்களை கிரியேட் பண்ணி கொடுத்துருந்தது. உயிர் பிழைச்சவர் அவர் உயிர் பிழைச்சிருக்கவே மாட்டாரு, அதுவுமே ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் இதில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஜூன் 12ஆம் தேதி அகமதாபாத்தில் நடந்த ஏர் இந்தியா ஆக்சிடெண்ட் மொத்த உலகத்தையுமே உலுக்கி போட்டது. அது தந்த சோகமாக இருக்கட்டும், வலியாக இருக்கட்டும், இன்னி வரைக்குமே பல இந்தியர்களுடைய மனசுலேருந்து நீங்கவே இல்லை. கிட்டத்தட்ட 300 உயிர்களை காவு வாங்கியிருக்கு. இதில் ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் ஃப்ளைட்டில் பயணம் பண்ண 242 பேரில் ஒருத்தர் மட்டும்தான் உயிர் பிழைச்சிருந்தாரு. அது போக 241 பேரும் இறந்தாங்க. அந்த ஹாஸ்டல் மேலே, அதாச்சும் அந்த ஃப்ளைட் கரெக்டாக ஒரு ஹாஸ்டல் மேலே விழுந்தது, அந்த இடத்துலையுமே பல பேர் இறந்து போனாங்க. இத்தனை பேர் இறந்ததில் இவர் ஒருத்தர் மட்டும் உயிர் பிழைச்சது தான் இங்கே மிகப்பெரிய ஆச்சரியத்தை உருவாக்கி இருந்தது. உயிர் பிழைச்சவர் பிரிட்டன் குடியுரிமையை பெற்றவர், குஜராத்தை சேர்ந்தவர். இவருக்கு வயசு 40. இவருடைய பேர் விஸ்வகுமார். மெடிக்கல் காலேஜ் மேலே கரெக்டாக ஃப்ளைட் மோதி ஆக்சிடெண்ட் ஆனதை பார்க்கும்போது யாருமே உயிர் பிழைச்சிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஆனால் அவ்வளோ நெருப்பு புகைக்கு மத்தியில் ஒருத்தர் லேசான காயத்தோட, அதுவும் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண ஒருத்தர் எப்படி உயிர் பிழைச்சி வராரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் சந்தேகத்தையும் கொடுத்துருக்கு. அது எப்படி அத்தனை பேர், அதாச்சும் 242 பேரில் 241 பேர் இறந்தாலும் ஒருத்தர் மட்டும் எப்படி உயிர் பிழைச்சிருக்க முடியும்? இதில் ஏதோ சதி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியா பக்கம் நிறைய பேரும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்தியா கவர்மெண்ட் இவர் மேலே ஒரு சந்தேக கண் வைக்கணும். எப்படி இத்தனை பேருக்கு மத்தியில் அவர் ஒருத்தர் மட்டும் உயிர் பிழைச்சிருக்க முடியும்? என்னதான் அவர் எமர்ஜென்சி எக்ஸிட்க்கு பக்கத்தில் இருந்தால் கூட அந்த டோரை ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. ஸோ இவர் மேலே ஒரு சந்தேக கண் வைங்க அப்படிங்கிற மாதிரி பல பேருமே நிறைய விஷயங்களை சோஷியல் மீடியா பக்கம் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. என்னதான் அவர் உயிர் பிழைச்சது ஒரு பக்கம் ஆச்சரியமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் இவ்வளோ பெரிய சந்தேகத்தை கொடுத்துருக்கு. ஸோ அந்த வகையில் உண்மையில் அந்த இடத்துல என்னதான் நடந்தது அப்படிங்கிற மாதிரியான இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் தெரிய வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஸ்வகுமார் உயிர் பழைச்சது உண்மைதான். இதில் எந்த விதமான சதியுமே கிடையாது. அவர் உயிர் பழைச்சதுக்கு ரெண்டு ரீசன். ஒன்று, அவர் உட்கார்ந்துருந்த 11A சீட், இன்னொன்று அவர் குதிச்ச இடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி கிளியராக சொல்லணும் அப்படின்னா, ஆக்சிடென்ட் ஆன ஏர் இந்தியா 177 ஃப்ளைட்டில் கரெக்டாக பிஸ்னஸ் கிளாஸ்க்கும் எக்கனாமிக் கிளாஸ்க்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருந்திருக்கு. அந்த டிஸ்டன்ஸில் தான் எமர்ஜென்சி எக்ஸிட்மே இருந்திருக்கு. கரெக்டாக 11A சீட், அதாச்சும் எக்கனாமிக் கிளாஸில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே 11A சீட் இருந்திருக்கு. கரெக்டாக இது ரெண்டுத்துக்குமே பக்கத்தில் தான் இருந்திருக்கு. ஃப்ளைட் ட்ராவல் ஆன கொஞ்ச நேரத்திலே ஃப்ளைட்டில் ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படிங்கிற உணர்வு மட்டும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அது அவர் உணர்ந்த கொஞ்ச நேரத்திலேயே கரெக்டாக ஃப்ளைட் பில்டிங் மேலே மோதி இருக்கு. பில்டிங் மேலே மோதினதில் ஃப்ளைட்டோடைய எமர்ஜென்சி எக்ஸிட் உடையுது. ஸோ இந்த ஒரு சமயத்தில் அவருடைய சீட் பெல்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு அவர் கீழே குதிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. இதனால தான் அவர் உயிரும் பிழைச்சிருக்காரு. அவர் கீழே குதிச்ச கொஞ்ச நேரத்திலேயே ஃப்ளைட் வெடிக்கவும் செஞ்சிருக்கு. கரெக்டாக அவர் குதிச்சதும் அது கரெக்டான ஒரு இடம். பில்டிங்க்கு நடுவில் மணல் கூட்டி இருந்திருக்காங்க. அந்த இடத்துல வேற எந்த விதமான காங்கிரீட் பில்டிங்ஸும் கிடையாது. அப்படி இருந்திருந்தா அவர் உயிர் பிழைச்சிருக்கவே மாட்டாரு. அதுவுமே ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் இதில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கிளியராகவும் சொல்லியிருக்காங்க.
விஸ்வகுமார் என்னதான் ஃப்ளைட்ல இருந்து கீழே குதிச்சாலும் சரி, அவருக்கு பெரிய கால் முறிவா இருக்கட்டும், காயங்களும் இருக்கட்டும், எதுவுமே கிடையாது. அவர் உடம்புல பெரிய காயம் அப்படின்னா அந்த ஃப்ளைட் வெடிஞ்சப்ப அவர் மேல பட்ட தீக்காயங்கள் மட்டும்தான் அவருக்கு ஒரு பெரிய அடியாவே இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, விஸ்வகுமார் கூட டிராவல் பண்ணது அவருடைய பிரதர். டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அப்புறமா அவங்களுடைய குடும்பத்தார்கிட்ட அஜய் ரமேஷும் ஒப்படைக்கப்பட்டாரு. அந்த சமயத்துல விஸ்வகுமார் கதறி அழக்கூடிய வீடியோலாம் கூட சோஷியல் மீடியா பக்கம் ரொம்பவுமே பயங்கர ட்ரெண்டிங்காகவும் போயிட்டு இருக்கு. கரெக்டா இதே மாதிரி தாய்லாந்துல 1996 நடந்த ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட்லுமே 11A இருந்த ஒரு சிங்கர் மட்டும்தான் உயிர் பிழைச்சிருந்தாரு. அவருமே அதை அவருடைய சோஷியல் மீடியா பக்கம் ஷேர் பண்ணியிருந்தாரு. இது ஒரு பக்கம் இருக்க, கரெக்டா ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடந்ததை எப்படி துல்லியமா வீடியோ எடுக்க முடியும், இதுல வேற ஏதோ சதி இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் இன்னொரு பக்கம் பேசிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோவை எடுத்தது வேற யாருமே கிடையாது, 11th ஸ்டாண்டர்ட் லீவுக்கு அப்பாவை பார்க்கறதுக்காக வந்திருந்த ஆரியன் அப்படிங்கிற பையன் தான். அவனுக்கு ஃப்ளைட்னா ரொம்பவுமே பிடிக்கும், ஃப்ளைட்ல டிராவல் பண்றது ரொம்பவுமே பிடிக்கும் அப்படிங்கிறதுனால ஃப்ளைட்டுக்கு நியர்பையே இருந்ததுனால அதை வீடியோ எடுக்கலான்னு மொட்டை மாடியில் போய் வீடியோ எடுத்தனே தவிர்த்து இதில் வேற எந்த காரணங்களும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் தரப்புல இருந்து சொல்லப்பட்டுட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டை டைரக்டாக பார்த்ததுனால அந்த பையன் பயங்கரமான மன உளைச்சலுக்கு உள்ளாயிருக்கான். தொடர்ந்து நிறைய பேர் இதை பற்றி கேட்க இன்னுமே அவனுக்கு பயங்கரமான மன உளைச்சல் இதனால் ஏற்பட்டிருக்கு. ஸோ இதனால் அவனுக்கு கவுன்சிலிங்குமே ஒரு பக்கம் கொடுக்கப்பட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இவ்வளோ பெரிய ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டில் உயிர் தப்பிச்ச ஒருத்தரை வச்சு இவ்வளோ கான்ட்ரவர்சியான விஷயங்களும் ஒரு பக்கம் பரவிட்டு இருக்கு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.